சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு வெளிப்பாடு. அந்த பேருந்து நிலையத்தை நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அதன் ஓசைகளையும் பிம்பங்களையும் மனதில் உறைந்து போக வைத்துவிட வேண்டும், பின்னால் நினைவு கூற. முக்களும் முழகளும் பெருமூச்சுமாய் ஒரு தமிழ் சினிமா பாட்டு. வீடியோ கோச்சுகளின் அழைப்பை விடுக்கும் கூவல்கள், அறிவிப்புகள். பாட்டின் அதிர்வு பின்னணியில் மடக்கிய ரவிக்கையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு முளை. காம்பு விரைத்து பழுத்து அதை சிறு சப்பலுடன் கவ்விய சிறு உதடுகள். நீலமும் சிவப்புமாய் கூச அடித்த பட்டுப்புடவையின் கழுத்துப்புற ஈரம். எண்ணெய் தடவி இறுகி பின்னிய தலையோடு ஒட்டி கொண்டிருந்த பின்தலையில் விரல்கள் நுழைத்த மல்லி கதம்பம். கட்டணக் கழிப்பிடம் அருகேயே சுவரில் பீச்சியவனின் ஒரு கருத்த பிருஷ்டம். உள்நாக்கு தெரிய வாயை திறந்து கேவலின் உச்சகட்ட ஒளி செத்த நிலையில் ஒரு இரட்டைக்குச்சி பின்னல் பெண். கண்டக்டரை சுற்றியிருந்த கூட்டத்தில் அவன் சிதம்பரம் மோதிக்கொண்டிருந்தான் அவளுக்காக. வேட்டியை கீழேயே விடமாட்டான் போலிருந்தது. அவள் காலையில் பார்த்ததிலிருந்து அது மடித்தே இருந்தது. ஓர் அரைக்கை சட்டை, காலில் ஒரு தேய்ந்த செருப்பு. காலையில் ரயில் நிலையத்துக்கும் இப்படித்தான் வந்தான். நொடியில் அவளை அடையாளம் கொண்டு விட்டான். சிறு பெட்டியை அவள் கையிலிருந்து வாங்கினான். முதலில் அவளால் பெட்டி தூக்க முடியாது, டிக்கெட் வாங்குதல் போன்ற விஷயங்களை செய்ய முடியாது என்பது பற்றிய தீர்மானமாக இருந்தான். ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து நடக்கத் தொடங்கியதும், ஏய் அப்பா, இப்படி விறுவிறுன்னு நடக்கிறீங்களே என்று வியந்தான். நடத்தி கொண்டே போனான். எங்கே போகிறோம்? இதோ இந்த முக்கு வரைக்கும் தான். தாமிரவர்ணிக்கு ஆற்றுல குளிச்சுட்டு போயிடுவோம். ஐயோ, எனக்கு அங்கெல்லாம் குளிக்க வராது. ஐயா, ஒன்றுமில்லைங்க, எத்தனை பேர் குளிக்கிறாங்க பாருங்க. மார்பில் பாதி துணி, மீதி கல்லில் பட்பட் நீர் தெரித்தது. மஞ்சள் கன்னங்களும் பாதங்களும் ஈரத் துடைகளும். ஈரமுடி முதுகில். தலைப்பை வாயில் கவ்வி நொடியில் ரவிக்கை ஏறியது. மின்னல் மாதிரி இடையும் பின்பகுதியும் பளீரிட்ட பின் மந்திரம் போட்டது போல் புடவை இடுப்பில். முடியாது. அவளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தன அணிந்து கொள்ள. எளிமையானவை அல்ல. திறந்த வெளியில் அவிழ்க்கவும் போடவும். முடியாதுங்களா? இல்லை, பழக்கம் இல்லை. இங்கே வந்து தாமிரவர்ணியில் குளிக்காமல் போகலாமா? இல்லை, முடியாது. மறுபால் சற்று பாதிக்கப்பட்டான். ஏங்க, ஆற்றுல குளிக்கிறதுல என்னங்க கஷ்டம் என்று முணுமுணுத்தான். சரி வாங்க என்று மீண்டும் நடத்தினான். ஒரு மரக்கதவின் முன் நின்று அண்ணி அண்ணி என்றான். கதவு திறந்தது. திறந்தவரிடம், இவங்க தான், நான் சொன்னனே, ரிப்போர்ட் எழுதணுமாம். கிருஷ்ணமூர்த்தி உதவி பண்ண சொல்லி கடுதாசி போட்டிருந்தார். கணபதி இல்லை ஊரில். ஹோட்டலில் ரூம் போடலாம்னு பார்த்தேன், வேணாம்ங்கிறாங்க. அரை நாள் தானே எங்கண்ணே, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஹோட்டல் எதுக்கு, நம்ம வீடு இருக்க சொல்ல. உள்ளர வாங்க என்றார். உள்ளே சமையலறையிலிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது. குளிக்கணுமாம் என்று அறிவித்தான் செய்தி மாதிரி. என்ன என்றாள் அண்ணி. குளிக்கணுமாம். ஆற்று பக்கமாக வரலையா? வந்தமே, பழக்கம் இல்லையாம். இருக்கட்டும், இப்போ குளிக்கலாம் என்றாள். காப்பி வந்தது. வாங்க என்றாள். சமையலறையின் முற்றத்தை காட்டி, பக்கெட்டில் தண்ணி வச்சிருக்கேன், ஊற்றிக்கிடுங்க. கதவு சாத்த வேண்டாம், யாரும் வரமாட்டாங்க என்றாள். அடுப்பில் பருப்பு மஞ்சள் வாசனையுடன் வெந்தது. இன்னொரு அடுப்பில் தோசைக்கல். மஞ்சத்துண்டு பொறையில் இருக்கு என்று விருக்கென்று உள்ளே வந்து தோசைக்கல் முன்னால் அமர்ந்தாள். அவள் அப்படி சர்வசாதாரணமாய் புகுந்தது. பாதிப்பதற்கு முன் தோசைக்கான மாவை ஊற்றினாள். ஜிவ்வென்று பசி வயிற்றை கவ்வியது. அம்மியில் சிதைந்த முதல் பச்சை மிளகாய் நெடி மூக்கில் ஏறி தலையில் போதையாய் முட்டியது. முதுகு தேய்க்கணுமா? இல்லை, வேண்டாம். கூச்சப்படுறீங்களோ? பொம்பளைங்களுக்குள்ள என்ன கூச்சம்? முதல் தோசை பொன்னிற முருகலாய் வாழை இலை மேல் விழுந்தது. இன்னொரு சொய். கரண்டியால் ஒரு தேய்த்ததும் வட்டமாய் விரிந்தது. முடிக்கு என்ன தேய்க்க மாட்டீங்களோ? தேப்பனே. பின்ன ஏன் இப்படி உதிர்ந்து போய் கிடக்கு? கரகரன்னுட்டு 2 கை எண்ணெய் தேய்ச்சி சீக்காய் பொடி குழச்சி தாமிரவர்ணியில் குளிச்சா முடி ஏன் வளராதுங்கேன்? அவள் தலையை பார்த்தாள். கருகருவென்று வெங்கலப்பானை மாதிரி முடிந்த தலைமயிர். என் முடியை பார்க்கிங்களா? எனக்கு வயசு 50. ஒரு முடி நரைக்கலை, இன்னும் தூரம் போகலை. உனக்கு மறைக்க ஒன்றுமே இல்லையா? உன்னையும் என்னை மாதிரி அடக்கித்தான். தலைப்பு ஏன் இப்படி தொங்குறது? இடுப்பில் சொருகு. வாசல் பக்கம் என்ன பண்ணுறே? வாயை மூடு. குரல் வெளியே வரக்கூடாது. படிப்பு கிடக்கட்டும். இந்த காயை நறுக்கித்தா, அப்புறம் தயிர் கடையலாம். வளர்த்திருப்பார்கள். எந்த பலத்துடன் இப்படி வெள்ளையாய் பேசுகிறாய், சிரிக்கிறாய்? 14 வயசிலே கல்யாணம்.
இவங்களுக்கு வயசு 20. அல்லு அசலு இல்லை. சொந்த மாமா பையன். புறகென்ன, சோறு வடிக்கிற ராஜ்யந்தான். 2 பொட்டச்சிக, ஒரு மகன் கட்டி கொடுத்தாச்சு. அட, பேரன் எடுத்துட்டேன்னா பார்த்துக்குங்களேன். இதுதான் உன் வாழ்க்கையின் கதையா? 4 வரியில். உள்ளாடைகளை எப்படி அணிவது என்று யோசித்தாள். தோசை வச்சுட்டு வாரேன் அவங்களுக்கு. சாப்பிட சாப்பிட வைக்கணும். இல்லாட்டா மூக்கு மேலே கோவம் புசுக்குன்னு. ஒரு அறை வச்சார்னா. சிரித்தாள். வெளியே விரைந்தாள் வாழை இலையுடன். வேகமாக உடைகளை அணிந்தாள். சரியாக துடைக்காத உடம்பில் ரவிக்கை சுலபமாக ஏறவில்லை. முழங்கை அருகே பிடித்தது. சாப்பிட வரீங்களா? எனக்கு பசிக்கு. நான் தோசை சுடட்டுமா? அட, தோசை சுட தெரியுமா? ஏன் தெரியாதுன்னு நினச்சிங்களா? உங்களை மாதிரி அவ்வளோ அழகாக வராது, ஆனால் சுடுவேன். என்ன மாதிரினா? என் வயசு என்ன, உங்கள் வயசு என்ன? 10 வயசு தொடங்கி சுடுறேன். 40 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 20 மேனிக்கு எவ்வளவு தோசை? அம்மம்மா, ஒரு வருடத்துக்கு 7300 தோசைகள். 40 வருடங்களில் 2,92,000 தோசைகள். இது தவிர இட்லிகள், வடைகள், அப்பங்கள், பொரியல்கள், குழம்புகள். எவ்வளவு முறை சோறு வடித்திருப்பாள்? எவ்வளவு கிலோ அரிசி சமைத்திருப்பாள்? இவள் சிரிக்கிறாள். என்ன ரிப்போர்ட் எழுதணும்? பொம்பளைங்க பற்றி எழுத என்ன இருக்குது? அதாவது அவங்க எப்படி வாழறாங்க, என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்க தங்க வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாங்க? புள்ள பெறுதோம், ஆக்கி போடுதோம். எப்போ பாரு புள்ள பெறலையே. நடுவில் ஏதாவது யோசிச்சிருப்பீங்க இல்லை? ஆமாம், ரோசித்தோம். போங்க. மௌனமாக சாப்பிட்டார்கள். தோசை வில்லலை சட்னியில் தோய்த்த பின் வாயில் போடாமல் இவளை பார்த்தாள். ஒரு புஸ்தகமுங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல ஒரே போட்டோவுங்க. சமுத்திர போட்டோ, நுறைய அலை, சில போட்டோவில் அப்படியே கண்ணாடி மாதிரி கிடக்கு சமுத்திரம். திருச்செந்தூர் கோவில் விழாவில் நான் பார்த்துருக்கேன் சமுத்திரம். ஒரு வாட்டி சுரம் வந்து சமுத்திரம்னுட்டு பெனாத்தினேன். பைத்தியக்காரின்னு இவங்க ஒரே கோபம். அது என்னமோ வியாதிங்க, சமுத்திர சாபம். சமுத்திரம் பார்க்கணுமேட்டுன்னு பறப்பேன். இவங்க ஒரு அறை வைப்பாக பாருங்க, அடங்கிடுவேன். முருக பக்தருங்க இவங்க. ஒரு நகரத்தில் ஒரு சின்ன பெண். அவள் வசித்த தெருவின் முனையில் ஒரு சிறு புத்தக கடை. கண்ணாடி சுவர்கள். இவள் மூக்கும் கண்களும் மட்டும் கண்ணாடி சுவர் வரை எட்டும் எம்பினாள். ஒரு சுழல் அலமாரியின் பின்னால் அது இருந்தது. நீலக்கடலின் ஓர் ஓய்ந்த முனை. நிலவின் ஒளிக்கதிர்கள் மெத்தென்று ஊடுருவியது ஒரு தையல் போல். ஒரு படகு, கடல், படகு, நிலா எல்லாம் ஒன்றோடொன்று கலந்திருந்தது நீளமாக. அவளுக்கு நீளம் பிடிக்கும் ரொம்ப. தெருமுனையை அடையும் போதெல்லாம் அவள் கண்களும் மூக்கும் கண்ணாடியை அழுத்தும். அவர் பார்த்தார் ஒரு நாள் கடைக்காரர். என்ன பாப்பா? சமுத்திரம் இவள் காட்டினாள். உள்ளே வா. அவர் அதை கழற்றி அவளிடம் பார்க்க தந்தார். அது ஓர் ஐரோப்பிய ஓவியம். மோனேயா? நினைவில்லை. ஒரு நாள் அதை அவளுக்கு தந்தார். அவள் குழந்தை பருவத்தின் ஒரு மென்மையான பகுதி. ஓவியக்கடல். என்ன டீச்சர், இவகிட்ட பேசுகிறீங்களா? ஒன்றும் தெரியாது இவளுக்கு. மீன் குழம்புன்னு வேணா நல்லா ஆக்குவா. சிரித்தார். இவள் நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அவள் இவளை அரைக்கணம் பார்த்துவிட்டு இலையுடன் எழுந்து தன் கணவனை தாண்டி போனாள். கிளம்பும்போது, அடுத்த வாட்டி 2 நாள் இருக்கிற மாதிரி வாங்க டீச்சர், திருச்செந்தூர் போகலாம் என்றாள். ஆமாம், சாப்பாடெல்லாம் கூட்டி போகலாம். நல்லா இருக்கும் டீச்சர், முருகன் கோயில் என்றார் அவர். அவள் கன்னத்தை வருட வேண்டும் போலிருந்தது. இறுக்கி முடிந்திருந்த கூந்தலை கீழே தளர கொட்டி பார்க்க வேண்டும். கனத்த தங்கச்சங்கிலிகள் கிடந்த கருத்த கழுத்தை தொட வேண்டும். ஆனால் ஸ்தூலமாய் பகிர்ந்து கொண்டது தோசையை மட்டும்தான். அதனால் உங்கள் கை தோசை சாப்பிட வருவேன் இன்னொரு தடவை என்றாள். பஸ் டிக்கெட்டோடு வந்தான் அவன். போயிடுவீங்க இல்லை? அங்கே கணபதி வருவார். வேலை முடிஞ்சதும் அவர் வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ அவர் இங்கே இல்லை. அதனால தான். போயிடுவீங்க இல்லை? டெல்லியிலேருந்து இங்கே வரலையா? ஏன் போக முடியாது? இல்லை ஒத்தையா? அதெல்லாம் போயிடுவேன். பஸ் கிளம்பும் முன் கண்டக்டரிடம், அவங்க புதுசு, கொஞ்சம் பார்த்து இறக்கி விடுங்கய்யா என்றான். மூச்சு முட்டியது. பாதுகாப்பும் ஒரு அடக்குமுறைதான். நீ வீட்டில் இருந்தால் உன்னை நான் காப்பாற்ற முடியும். வெளியே வந்து நான் சுவாசிக்கும் காற்றை நீ உள்ளுக்கு இழுத்தவுடனேயே அபாயம் உன்னை சூழ்கிறது. 8 திக்கும் வாயை அகல விரிக்கிறது உன்னை விழுங்க. என் கரிசனத்தை பார், எவ்வளவு அக்கறை பார் எனக்கு.
கடல் வேண்டியிருந்தது அவளுக்கு. அலைகளை வீசி வீசி போட்டு அலையும் உதாசீன கடல். கணபதி வந்திருந்தார். வேலையை முடித்து பஸ் ஏறி அவர் வீட்டை அடையும் போது இரவு மணி 1. நீண்ட கல்லால் ஆன ரேலியில் நடந்த வெளி முற்றத்தை தாண்டி கதவை எட்டினார்கள். கதவை தட்டாமல் சந்திரா சந்திரா என்றார் சன்னமாக. சிரித்த முகத்துடன் ஓர் 20 வயசு பெண் வந்தாள். மேல்புறம் இரும்பு கம்பிகள் போட்ட கதவை திறந்தாள். கலைந்த தலைமயிரை ஒதுக்கியபடி வாங்க என்றாள். அண்ணி மச்சில படுத்திருக்காக என்றாள் அவரிடம். என் தங்கை என்றார். சிரித்தாள். கூடத்தில் சமையலறையை ஒட்டி ஒரு சிறு பாயை விரித்தாள். உட்காருங்க. ஸ்டவ் பற்ற வைத்து தோசைக்கல்லை போட்டாள். உள்ளே விறகடுப்பு கோலத்துடன் உட்கார்ந்திருந்தது. 2 வாழை இலை கீற்றுகள் விரித்தாள். தோசை விழுந்தது. அதில் மிளகாய் பொடி, நெய். சாப்பிட்டு முடிக்கும் முன் டம்ளரில் சுட சுட பால். காலையில் டீயுடன் எழுப்பினாள். எப்படி தெரியும் டீ தான் சாப்பிடுவேன்னுட்டு? அண்ணா சொன்னார், டெல்லிக்காரங்களுக்கு டீ தான் பிடிக்கும்னு. அப்புறம் விறுவிறுன்னு நடப்பீங்கன்னுட்டு, ஒத்தையா எல்லா இடத்துக்கும் போவீங்கன்னுட்டு. நீ வரியா என்னோட? நான் எப்படி? அனுப்ப மாட்டாங்க வெளியே எல்லாம். போகவே மாட்டியா? எப்பனாச்சும் கோயில் திருவிழா, அண்ணா அண்ணி அழைச்சிட்டு போனால் சினிமா. பின்ன வீட்டில் என்ன பண்ணுவேன்? வேலை இருக்குமே. அம்மா ஒத்தையா எப்படி எல்லாம் செய்வாங்க. அண்ணியும் நானும் செய்வோம். மாட்டுக்கு தீனி, தோசை மாவாட்டுறது, சட்னி, துவையல் அரைக்கிறது எல்லாம். துணி துவைப்பேன். சின்னண்ணா ஷர்ட்டு பேண்ட்டு துவைச்சு கஞ்சி போட்டு பெட்டி போட்டு வைக்கணும். இல்லாட்டி ரொம்ப கோவிப்பான். மத்தியானம் நேரம் கிடச்சா பத்திரிகை படிப்பேன். தொடர்கதை. டீ நல்லா இருக்கு. அந்த சுரபி பத்திரிகையில் வர கதையில் அந்த ஆள் கூப்பிடுறான்னு இவ போயிருக்கா. தொடரம் போட்டாங்க. அவன் கெடுத்துடுவான்னு பயமாக இருக்குது. இவ போகக்கூடாதுல்ல. உனக்கு வெளியே போக தோணாது? போகலாமே. கல்யாணம் கட்டிட்டா மாப்பிள்ளையோடு போகலாம். கடைக்கண்ணி, சினிமா, வேத்தூருக்கு எல்லாம். மாப்பிள்ளை பார்த்தாக. இன்னும் கூடி வரல. எந்த மாதிரி புருஷன் வேணும் உனக்கு? ஏன் மாப்பிள்ளை பார்த்து தருவீங்களோ? குறும்பு கண்ணில். நான் பார்க்கட்டுமா டெல்லி மாப்பிள்ளை? செக்க செவேல்னுட்டு பஞ்சாபி மாப்பிள்ளை? கேளு பேசுகிறீங்க. இல்லை நீ சொல்லேன். எப்படிப்பட்டவர்னா நல்லவராக இருக்கணும். நல்லவர்னா சிகரெட்டு பிடிக்கக்கூடாதா? குடிக்கக்கூடாதா? எப்படி? கோவக்காரராக இருக்கக்கூடாது. கை நீட்டக்கூடாது. ஏழையா பணக்காரனா? நல்ல குணமாக இருக்கணும். படித்தவர்னா சம்பளம் நல்லா தானே இருக்கும். நல்லா வச்சுக்கிடணும். ஒரு பேப்பரை எடுத்தாள். கல்யாணம் கட்டிட்டு என்னெல்லாம் வேணும் சொல்லு, நான் பட்டியல் போடுறேன். கேலியா? நிஜமாக சொல்லு. ஊஞ்சல் சங்கிலியில் தலையை சாய்த்து முழங்காலை பலகையில் ஊன்றி நின்றாள். கூந்தல் அலையாய் நெற்றியில் விழுந்தது. பாய்மர இமைகள் மேலெழுந்தன. படகு கண்ணில் மிதக்க பட்டியல் அவளிடம் இருந்தது. தெருவில் நடக்கணும் தினம். ஹோட்டலில் பலகாரம் சாப்பிடணும். கடைக்கு போய் நானே புடவை எடுக்கணும். சினிமா போகணும். நிறைய ஊர் பார்க்கணும். பின்கட்டு உலகில் பதிய பதிய நடந்தாள். எருமை மாட்டை அடக்கினாள். தீனி போட்டாள். தீட்டானால் குளிக்கும் இருட்குகை ஸ்நான அறையை காட்டினாள். எட்டி பார்க்கும் போதெல்லாம் அடுப்படியில் தோசை சுடவா அக்கா? இட்லி ஊதி தரட்டுமா? இரவில் புடகை விலகாமல் இரு கால்களையும் மடக்கி மடக்கி படுத்தாள். யார் ஒரு தும்மல் போட்டாலும் எழுந்து மிளகு சீரகம் பொடித்த சுடுதண்ணி போட விசை தட்டியவுடன் இயங்குவோல் போல் டானென்று எழுந்தாள். இரவில் அவளுடைய கையை எடுத்து முகத்தில் வைத்து கொண்டாள். சோற்று மணம் அடித்தது. பல யுகங்களின் சோற்று மணம். பெட்டியை மூடும்போது சொன்னால், நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப தேடும் எனக்கு. கல்யாண பத்திரிகை வைப்பே இல்லை எனக்கு. பின்ன வைக்காம? கணபதி பெட்டியை எடுத்துக்கொண்டார். முன்கட்டு சுவர் வரை வந்தாள். அதுவரை வாயேன் என்று தெருவை ஒட்டிய கதவை காட்டியதும் என்றாள். சிரித்தாள். கத்திரிப்பூ நிறச்சேலை அணிந்திருந்தாள். தெருக்கதவை எட்டிய போது, அக்காவுக்கு நம்ம ஊர் அல்வா வாங்கித்தர மறக்காதீக என்று அவள் குரல் வந்தது. திரும்பி பார்த்தபோது அவள் கட்டியிருந்த கத்திரிப்பூ நிறச்சேலையின் தலைப்பு முனை மட்டுமே தெரிந்தது. கத்தரிப்பூ நிற துணியை மனத்தில் படரவிட்டாள். அது மடங்கி விரிந்து அலையாய் சுழன்றது. கத்திரிப்பூ நிறக்கடல் அது சிறிது சிறிதாய் விஷ நீளமாகியது. பொங்கி பொங்கி வந்தது. கன்னத்தில் சொடுக்கும் அடியின் ஓசை வந்தது. முருக பக்தரின் அடி. பஸ் நிறுத்தத்தில் சிதம்பரம் ஒரு பொட்டலத்தை நீட்டினாள். என்ன இது? அந்த அன்னிக்கிட்ட நீங்கள் கிளம்புறீங்கன்னுட்டு சொன்னேன். தோசை கட்டி தந்தாங்க வழியில் சாப்பிட. சந்திராவின் வேண்டுகோள் படி கணபதி
அல்வாவுடன் வந்தார். வாழை இலையில் நெய்யுடன் வழுக்கிய அல்வா.